வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் கான்செப்ட் ஃபார் எ பேலன்ஸ்டு லைஃப். ஸோ ஜாப்பனீஸ் கல்ச்சருன்றது ரொம்பவே இப்போல்லாம் பாப்புலர் ஆகிக்கிட்டு வருது. அவங்களால மட்டும் எப்படி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு க்யூரியாசிட்டி உண்டு ஆகிருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இப்போ பேசப்படுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நாமளும் இன்றைக்கி கொஞ்சம் ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கான்செப்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கிகாய். இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட்லேயே இந்த இக்கிகாய் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பாப்புலரான கான்செப்ட். இதுதான் ரீசன் ஃபார் லிவிங், இல்லைனா பர்பஸ் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையோட ரீசன் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இக்கிகாய். நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம இந்த லைஃபோட மீனிங் கண்டுபிடிக்கிறது தான் இக்கிகாய். ஸோ இக்கிகாய் நம்மளோட இக்கிகாய் இட் ரெஃபர்ஸ் டு அ மீனிங்ஃபுல் பர்பஸ் இன் லைஃப். அது நம்ம இக்கிகாய் எப்படி இருக்கணும்னா, நம்ம பேஷனை கனெக்ட் பண்ணியிருக்கணும், நம்ம டேலண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கணும், அதே சமயம் அது நம்மளோட கான்ட்ரிபியூஷனையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியுது. அதே பேஷன் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பேஷன் ரிலேட்டடான விஷயம் நம்ம செய்கிறதுல பணமும் கிடைக்கும் அப்படின்றது இருந்தது அப்படின்னா அதுதான் நம்மளோட இக்கிகாய். இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹாப்பினஸ் அண்ட் லாஞ்சிவிட்டி. எந்த விஷயத்தை பண்ணால் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமோ அந்த ஒரு விஷயத்தை தேடி நம்ம போகிறது, அதான் இக்கிகாய். ஸோ இது நான் ஒரு கேஸ் ஸ்டடி மூலிமா நான் சொல்கிறேன். அனன்யா லவ்ஸ் டீச்சிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அனன்யா இஸ் கோயிங் டு த ஜாப் ஆஃப் அ டீச்சர். ஈவன் வென் ஒர்க் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஹர் பேஷன் மோட்டிவேட்ஸ் ஹர். ஸோ அவங்களுக்கு டீச்சிங் தான் பிடிக்கும் அப்படின்னா அவங்க அந்த டீச்சிங் லைன்லேயே போய் அதில் ஒரு லைஃப் ஸ்டைல், அதில் ஒரு கெரியர் அவங்க பில்ட் பண்ணாங்கன்னா அதுதான் அவங்களோட இக்கிகாய். அவங்களோட லைஃப் முழுமையடையும். ஸோ உங்களோட பேஷன் என்ன விஷயத்தை நீங்கள் ரொம்ப பிடிச்சி, வாட் யூ லவ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம இக்கிகாய் மூலிமா அடுத்தவங்களோட லைஃப்பில் நம்ம என்ன ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். ஸோ திஸ் இஸ் அவர் பர்பஸ் ஆஃப் லிவிங், அவர் ரீசன் ஃபார் லிவிங். ஸோ நம்மளோட ரீசன் ஃபார் லிவிங் அது நம்மளோட பேஷன், டேலண்ட் சம்மந்தமாக இருக்கணும். அதே சமயம் அது நம்மளோட இன்கம்க்கு ஒரு சோர்ஸாக இருந்தால் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இதான் ஃபஸ்ட் கான்செப்ட் இக்கிகாய். அடுத்தது கைசன் அப்படிங்கிற கான்செப்ட். கைசன் அப்படின்னா கண்டினியூஸாக சேஞ்சை இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஸோ சேஞ்ச் ஃபார் த பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டே டெய்லி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதன் மூலயமா இப்போ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நம்ம கீவேர்டாக சொல்கிறோம். ஸோ ஒரு ஹேபிட் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம அதை இன்கல்கேட் பண்ணணும்னா அதை 45 days ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த டைமில் அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளால் அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வர முடியும். ஸோ progress happens gradually through consistency. Small habits lead to big results. It is widely used in personal growth and organization. So kaizen அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ராகுல் அப்படிங்கிற இந்த பர்சனுக்கு டெய்லியும் 5 நிமிஷம் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அது மூலிமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணுறாரு. இதனால் அவருக்கு பப்ளிக்கில் பேசும்போது இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ டெய்லி 5 minutesனால் 5 minutes மட்டும்தான் பண்ணணும், அதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது, அதுக்கு கம்மியாகவும் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளோட ஏர்ஜ் இருக்கும், அடுத்த நாள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஏர்ஜ் இருக்கும். இதான் கைசன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஒரே ஒரு ஹேபிட்டை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன அவார்ட்ஸ் நாமளே நமக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கைசன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேபிட் ஃபார்மேஷனை கொண்டு வரணும். நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு ஹரா ஹச்சிபு. இது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தான் பசிச்சாலும் நம்ம வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. 80% வரலையும் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ எப்போவுமே வயிறு ரொம்ப ஃபுல்லாக சாப்பிடாம ஒரு 80% வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ இது வந்து ஓவர் ஈட்டிங்கை வந்து குறைக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஒக்கினாவா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் வந்து பீப்புள் ரொம்ப லாங் லைஃப் வந்து வாழ்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் வந்து இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஹாரா ஹச்சிபு. ஸோ இதுக்கு என்ன கேஸ் அப்படின்னா, மீரா அப்படிங்கிறவங்க வந்து ஷி ஸ்டாப்ஸ் ஈட்டிங் ஒன் ஷி ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர் ஈட்டிங். ஸோ பிளேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வேணுங்கிறத மட்டும் கொஞ்சமாக போட்டு அதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். நான் ஓவராக ஈட் பண்ணக்கூடாது, அதை ஆசைக்காக ஈட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஈட் ஸ்லோலி, நோட்டீஸ் ஃபுல்னஸ் அண்ட் அவாய்ட் அன்னெசரி செகண்ட் சர்விங்ஸ். ஸோ ஒரு தடவை போட்டால் அதை வந்து நீட்டாக சாப்பிட்டு வந்து எந்திரிச்சிடணும், ஸ்லோவாக சாப்பிட்ணும். நம்ம வயிறுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து கவனித்து சாப்பிடணும். ஃபோன் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம வந்து அது ஒரு கான்ஷியஸே இல்லாமல் வந்து சாப்பிடுவோம். ஸோ நம்ம வயிற்றுக்கு தேவையாக எவ்வளோ அளவோ அதை மட்டும் 80% கொஞ்சம் கம்மியாக, அதை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். இதுதான் வந்து இந்த கான்செப்ட். அடுத்தது ஷின்ரின் யோகு, நேச்சர் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் பேத்திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஷின்ரின் யோகோ அப்படின்னா ஃபாரஸ்ட் பேத்திங். நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் அப்பப்போ வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நிறையா நேச்சர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறது மூலயமா, அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலயமா நம்ம நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணும், மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் ஆக்கும். It improves our emotional and physical well-being. It encourages slow and mindful walking அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாமல், மெசேஜ் பண்ணாமல், பாட்டு கேட்காம, எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நேச்சர் என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட அழகை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக, அந்த அமைதி, நேச்சரோட ஒரு அமைதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் ஃபாரஸ்ட் பேத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இமேஜினரி கேஸ் என்னென்னா, ஆஃப்டர் அ பிஸி வீக் அர்ஜுன் வாக்ஸ் இன் அ பார்க் அண்ட் ஃபீல்ஸ் காம் அண்ட் ரிஃப்ரெஷ்ட். ஸோ இது பார்க் தான் இல்லை, இவங்க வந்து ஜென்ரலாக வுட்ஸை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக வந்து நம்ம அவுட்டோர்ஸ் போகணும், க்ரீன் ஸ்பேஸஸை வந்து அதிகமாக பார்க்கணும், நமக்கு இருக்கிற அந்த டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸில் வந்து டோட்டலாக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஷின்ரின் யோகு. நெக்ஸ்ட் கான்செப்ட் ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், வாபி சாபி, பியூட்டி இன் இம்பர்ஃபெக்ஷன். இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கப்பு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து அது உடஞ்சிருச்சுன்றதுக்காக தூக்கி போடாமல் அதை கோல்டு வச்சு அழகாக ஒட்ட வைப்பாங்க. ஃபைண்டிங் பியூட்டி இன் இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பை வந்து அழகாக கோல்டு வச்சு ஒட்ட வச்சு அதை வந்து ஒரு கலை பொருளாக்கிடுவாங்க. ஸோ நார்மலாக அது ஒரு டீ குடிக்கிற கப்பாக இருந்தது, அது உடஞ்சதுக்கு பிறகு அது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு விலை உயர்ந்த பொருளாக வந்து ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்ஷன்லேயும் இம்பர்ஃபெக்ஷனில் வந்து பியூட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நத்திங் இன் லைஃப் இஸ் பர்ஃபெக்ட் ஆர் பர்மனன்ட். இம்பர்ஃபெக்ஷன் மேக் திங்ஸ் யூனிக். இட் என்கரேஜஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் ஹியூமிலிட்டி. ஸோ அக்செப்டன்ஸ், ஹியூமிலிட்டி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற கான்செப்டாக வந்து இது இருக்குது. இதை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. லைஃப் இஸ் நாட் மென்ட் டு பி ஃப்ளாலெஸ், இட் இஸ் மென்ட் டு பி ரியல், டு பி லிவ்ட் அண்ட் டு பி ஃபெல்ட். ஸோ அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறோம், எப்படி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம புதுப்பிக்கிறோம் அப்படிங்கிறது, ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து நம்ம கற்றுக்கலாம். பிரியா கீப்ஸ் யூஸிங் சிப்டு கப் பிகாஸ் இட் ரிமைன்ஸ் ஹர் ஆஃப் மீனிங்ஃபுல் மெமரிஸ். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு கப்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு சின்ன செடி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணுறதன் மூலமாக அதோட இம்பர்ஃபெக்ஷனை நம்ம அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ், அப்ரிஷியேட் சிம்பிள் திங்ஸ் அண்ட் அவாய்ட் பர்ஃபெக்ஷனிசம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கூட கொஞ்சம் அந்த ஷேப் மாறி இருந்ததுன்னா நம்ம எடுக்க மாட்டோம், அதோட பியூட்டியை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் சோஷின்,
பிகினர்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணும்போதும் அதை வந்து க்யூரியாசிட்டியோடையும் ஓப்பன்னஸோடையும் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பிகினர்ஸ் மைண்ட். ஸோ ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நம்மளால் ரொம்ப ஹையாக மட்டும் தான் திங்க் பண்ண முடியும். ஆனால் பிகினர்ஸாக இருக்கும்போது தான் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கூட லேர்னர்ஸ் மாறி நீங்கள் வந்து பிகினர்ஸ் மைண்டோடு இருக்கணும். எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை என்ன ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பிகினர்ஸ் மைண்ட் வேணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. கியூரியாசிட்டி என்கரேஜஸ் கிரியேட்டிவிட்டி, இட் சப்போர்ட்ஸ் த லைஃப் லாங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ a senior professor attends a workshop and learns new teaching skills, teaching tools enthusiastically. ஸோ நம்ம அப்ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஆனால் அந்த அப்ஸ்கில் அப்படிங்கிற கான்செப்டே வந்து நம்ம ரொம்ப ஒரு பிகினர் மைண்டோடு நம்ம கற்றுக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் கிரிட்டிசிசம் நம்ம வந்து ஒரு பிகினர் மைண்டோட க்யூரியாசிட்டியோட அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டே க்யூரியஸ், ஆஸ்க் கொஷின்ஸ் அண்ட் கீப் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மான்றது இட் இஸ் த வேல்யூ ஆஃப் பாஸ். ஸோ ஒரு லைஃப்பில் வந்து பாஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு இருக்குது. ஓடிட்டே இருக்கும் இல்லையா எப்போவுமே. வென் இன் டவுட் பாஸ், வென் ஆங்க்ரி பாஸ், வென் டயர்ட் பாஸ், வென் ஸ்ட்ரெஸ்ட் பாஸ், அண்ட் வென் யூ பாஸ் கீப் காம், ரிஃப்ளெக்ட், கண்டெம்ப்ளேட், இட்ஸ் லைஃப் சேஞ்சிங். ஸோ ரொம்ப அழகான ஒரு கோட் இது. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட இந்த கான்செப்டு. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு சைலன்ஸ், ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கணும். நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும்போது ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரவி பாசஸ் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் பிட்வீன் மீட்டிங்ஸ் டு ரிஃப்ரெஷ் ஹிஸ் மைண்ட். ஸோ ஒரு மீட்டிங்க்கும் இன்னொரு மீட்டிங்க்கும் நடுவில் உடனே போய் ஃபோன் பேசி இல்லை மெயில் அனுப்பி நம்மளை பிஸியாக வச்சுக்காம கொஞ்சம் நம்ம வி ஷுட் ஸ்டே புட், அப்படியே பாஸ் பண்ணி நம்ம அப்படியே பாஸ் பட்டன் அமுத்தின மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை பார்க்கணும். வி கேன் டேக் ஷார்ட் பிரேக்ஸ், வி கேன் ப்ராக்டிஸ் குவைட் மூமெண்ட்ஸ், வி கேன் ரிஃப்ளெக்ட் பிஃபோர் ரியாக்டிங். ஸோ இதெல்லாம் வந்து பாஸோட வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மோய் அப்படிங்கிறது இது வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு கான்செப்ட். எப்பவும் வந்து நம்ம ஏஜில் அந்த மாதிரி ஒரு சோஷியல் சப்போர்ட் குரூப் வந்து நமக்குள்ளே லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட், சேம் குரூப் ஆஃப் சேம் ஏஜில் இருக்கிற நமக்குன்னு ஒரு சப்போர்ட் குரூப், நமக்குன்னு எல்லாம் நம்மளோட கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை ஜட்ஜ் பண்ணாத ஒரு குரூப் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்பர்ஸ் சப்போர்ட் ஈச் அதர் இமோஷ்னலி அண்ட் சோஷியலி. ஸோ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஹாப்பினஸ், கம்யூனிட்டி பாண்ட்ஸ் பில்ட் ரெசிலியன்ஸ், சோஷியல் சப்போர்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு லாஞ்சிவிட்டி. ஸோ ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இல்லை ஷேர் பண்ணுறவங்களுக்காக அது அந்த மனசில் இருக்க பாரம் வந்து குறையும். ஸோ கண்டிப்பாக நம்ம வயசில் பியர் குரூப் சப்போர்ட் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இமேஜினரி கேஸ் பார்த்தீங்கன்னா 4 friends மீட் மந்த்லி அண்ட் ஹெல்ப் ஈச் அதர் த்ரூ லைஃப்ஸ் சேலஞ்சஸ். ஸோ நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட நம்ம ட்ரூவாக இருக்கணும். பில்ட் மீனிங்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் சப்போர்ட்டிவ் பீப்புள். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் வரலையும் வரணும், இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து திரும்ப நம்மளோட கெரியர் வரலையுமோ, கெரியர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து திரும்பவும் நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாகவும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு ரியலி ஹெல்ப் யூ. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி அப்படின்னா க்ரோ அட் யுவர் ஓன் பேஸ். அதாவது இந்த கான்செப்ட் படி டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் தேர் ஓன் டைம். ஸோ
ஒரு ஒரு ட்ரீயில் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா அதுக்கு எப்போ வந்து சீசன் வருதோ அப்போ தான் வந்து அது ப்ளூம் ஆகும். இப்போது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் க்ரோத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பர்சனும் யூனிக்காக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா கம்பேர் பண்ணி நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கக்கூடாது. ஈச் பர்சன் ஹேஸ் அ யூனிக் ஜேர்னி. பர்சனல் ப்ராக்ரஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜட்ஜிங் எவ்ரி ஒன், கம்பேரிங் தெம் டு அதர்ஸ், நம்ம என்ன பண்ணணும்னா we have to consider them as an individual. So Sanjay takes longer to find his passion but eventually becomes a successful designer. ஒருத்தங்களுக்கு அவங்களோட இக்கிகாய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வயசு வேணாலும் ஆகலாம். ஒருத்தர் 20 வயசுலேயே கண்டுபிடிக்கலாம், ஒருத்தங்க 60 வயசில் கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள எங்கே கூட்டிகிட்டு கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது தான் அதில் விஷயம். ஸோ அவங்களுக்கு அவங்கவுங்க பேஸில் வந்து வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் க்ரோத் அண்ட் அவாய்டு கம்பேரிசன்ஸ். ஸோ அதான் வந்து இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இச்சிகோ இச்சி, செரிஷ் த மூமெண்ட். ஸோ இது ஒரு லவ்லியான கான்செப்ட்டு. ஸோ ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அந்த விஷயம் திரும்ப வந்து ரிப்பீட் ஆக போகிறது கிடையாது. இப்போ சப்போஸ் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சன்செட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. அன்றைக்கி மேபி அவங்களோட மூட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று கிடச்சிருக்கலாம். அன்றைக்கி அந்த சன்செட்டை பார்க்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி சன்செட்டை அவங்க டெய்லியும் பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சி எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி வருமா அப்படின்னா வராது. So one time, one meeting. So every momentum வந்து it is a unique one. It cannot be repeated. It encourages mindfulness and gratitude. It strengthens the relationship. It helps people appreciate life. So life வந்து நல்லா அந்த மொமெண்ட்டை வந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டின்னர் டைம் வருது அப்படின்னாக்க அந்த ஃபேமிலியோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் வந்து இட் கெனாட் பி அகெயின் ரீக்ரியேட்டட். என்ன தான் நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணால் கூட ஒருத்தர் வராமல் போக முடியும், இல்லை எல்லாரோட ஹெல்த்தும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நிறையா வந்து விஷயம் இருக்குது. ஸோ ஒன் டைம் அந்த ஒன் மொமெண்ட் வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால் எப்போவுமே வந்து உங்களோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணி வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து இச்சிகோ இச்சி. நெக்ஸ்ட் கான்செப்ட் கன்பரு. ஓகே, இட் இஸ் பர்சீவியரன்ஸ். நெவர் கிவ் அப் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் என்கரேஜஸ் டிட்டர்மினேஷன் டியூரிங் சேலஞ்சஸ். ஸோ எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஸ்டாண்டில் உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டே இருக்கணும். எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஆர் ஆல்வேஸ் வேல்யூட். பர்சிஸ்டன்ஸ் லீட்ஸ் டு இம்ப்ரூவ்மெண்ட். இட் பில்ட்ஸ் ரெசிலியன்ஸ். ஸோ நம்ம சக்ஸஸை நோக்கி போகாமல் நம்மளோட எஃபர்ட்டை மட்டும் நம்ம கண்டினியூஸாக வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டே கமிட்டட் டு த கோல்ஸ் அண்ட் கீப் ட்ரைங் டெஸ்பைட் செட்பேக்ஸ். ஸோ இதான் வந்து நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். ஸோ அதான் வந்து இந்த கான்செப்டு. நெக்ஸ்ட் இஸ் கை காக்கு அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இது என்ன அப்படின்னா ரேடிக்கல் ரிஃபார்ம் ஆர் சேஞ்ச். அதாவது ஒரு விஷயம் வந்து புதுசாக வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும். இட் ஃபோக்கஸஸ் ஆன் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வென் நீடட். இட் என்கரேஜஸ் போல்டு டிசிஷன்ஸ். இட் கீப்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அடாப்ட். இட் கிரியேட்ஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா நம்ம மாற்றத்தை வந்து ஏற்றுக்கணும். அந்த மாற்றத்தை அடாப்ட் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து டிஜிட்டல் சர்வீசஸ் அது வரலையும் அதை வந்து இன் பர்சன் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சர்வீஸ் வந்து எல்லா பக்கம் எல்லாரும் அடாப்ட் பண்ணுறாங்க, அதுதான் விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களும் டிஜிட்டல் சர்வீஸ்க்கு மாறுறதுல தப்பே இல்லை. அதுதான் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரெகக்னைஸ் வென் பிக் சேஞ்சஸ் நெசசரி அண்ட் எம்ப்ரேஸ் இனோவேஷன். இல்லை நான் பழையபடி தான் இருப்பேன், அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்து சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து கைகாக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்னாசிஸ், பிளானிங் அண்ட் டிசைன். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளோஷர். ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த கைகாக்குல.
நெக்ஸ்ட் கான்செப்ட், ஃபைனல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஜியோ டைசோ, அதாவது ரேடியோ கேலிஸ்தனிக்ஸ். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோவில் ஒரு மியூசிக் வரும். அந்த சமயத்தில் எல்டர்லி பீப்புள் எல்லாருமே வந்து ஷார்ட் எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் அக்ராஸ் ஜப்பான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட் மூமெண்ட்ஸும் ஸ்ட்ரெச்சிங்கும் மட்டும்தான் இருக்கும். இட் டேக்ஸ் ஒன்லி ஃபியூ மினிட்ஸ். ஆனாலும் அது அவங்களோட ஃபிட்னஸ்க்கும் டிசிப்ளினுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மாதிரி டெய்லிக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரெச் இந்த மாதிரி நம்ம பாடியை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து இந்த ரேஜியோ டைசோ. ப்ராக்டிஸ் சிம்பிள் எக்ஸசைசஸ் டெய்லி அண்ட் மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. நம்ம ரொம்ப நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தி ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ அது மாதிரி பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே விஷயத்த நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸு. இதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதை வந்து நம்ம இம்பைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இந்த வீடியோவோட எல்லா கான்செப்ட்ஸும் ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.